Hello guys, welcome back to our channel Rashar Bala Edu. தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அட்மிஷனுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ வந்து சிறப்பு ஒதுக்கீடு கலந்தாய்வு நடைபெறும் நாள், அதே நேரத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான ஷெட்யூல் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய காலேஜ் எதுனா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தருமபுரி. ஏற்கனவே வந்து 2 காலேஜினுடைய ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதை நான் கொடுத்துருக்கேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேலூர், மதுரையில் இருக்கக்கூடிய மேலூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து ஒரு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதை நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் இன்னொரு காலேஜ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதனால அந்த ரெண்டுமே கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அதாவது அட்டானமஸ், அது நான் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண வீடியோ கொடுத்தாச்சு. இது வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தருமபுரி. இதில் வந்து ரேங்க் லிஸ்ட் வெப்சைட்டில் காணோம், ஆனால் இன்னும் போடலன்னு நினைக்கிறேன். ஆனால் சிறப்பு ஒதுக்கீடு மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெறும் நாள் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இடஒதுக்கீடு விவரம், இந்த சிறப்பு ஒதுக்கீடு கலந்தாய்வுக்கான இடஒதுக்கீடு, அதாவது என்சிசிக்கு வந்து எத்தனை சீட்டு, ஸ்போர்ட்ஸுக்கு எத்தனை சீட்டு, ஃபிசிக்கலி டிசேபிள்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ சீட்டுங்கிற மாதிரி அந்த அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ இந்த 2 டீட்டெயில்ஸும் லைவ் டெமோவாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, எப்படி காலேஜுக்குள்ள போறது, எனக்கு வந்து வெப்சைட் தெரியாது. இன்னும் கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம சேனல் பார்க்க ஆரம்பிச்சிருந்தா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன். நம்ம சேனல் வீடியோ நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய அத்தனை வீடியோவும் ரெகுலரா பாருங்க. ஒரு வீடியோவுக்கு இன்னொரு வீடியோக்கு தொடர்பு இருக்கும். ஓகேவா? நான் ஏற்கனவே அந்த வீடியோல சொல்லியிருக்கேன் அப்படின்னே இந்த வீடியோல சொல்லியிருப்பேன். ஸோ அதனால அதுலயே நான் சொல்லியிருக்கேன், வெப்சைட் அட்ரஸ் இல்லைனாலும் பிரச்சனையே இல்லை, அது இருந்தா தான் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை, அது எல்லாத்துக்கும் தெரியாது இல்லையா? அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துலயும் நான் திரும்ப சொல்றேன், கூகுள் குரோம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பாருங்க, இது மாதிரி அடிங்க, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தருமபுரி. எந்த காலேஜ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடிச்சுட்டு கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க, இந்த பேஜ் வந்துடும், நிறைய வரும். ஓகேவா? இதுல வந்து நிறைய வந்திருக்கும். இதுல எந்த காலேஜுக்கு கொடுத்து நீங்க பார்த்தாலும் இது மாதிரி வந்தா ஃபர்ஸ்ட் அதான் இருக்கும், காலேஜ் நேமோட ஹோம் பேஜ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தருமபுரி வந்துடும். இதான் வெப்சைட், இதனுடைய வெப்சைட், காலேஜினுடைய வெப்சைட் ஹோம் பேஜ் வந்துருச்சு. இதுல வந்து ஓடிட்டு இருக்கு பாருங்க, யூஜி அட்மிஷன் 2024-25 ஸ்பெஷல் கோட்டா அட்மிஷன் வில் பி ஹெல்ட் ஆன். எந்த நாள்ல நடக்க போகுதுன்னா 29/5/2024, 28, 29, 30 இந்த 3 நாளைக்குள்ள முடிக்க சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட். இந்த காலேஜ் வந்து 29/5/2024 ஸ்பெஷல் கோட்டா அட்மிஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கு பிரேக்கப் என்னங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கேயும் ஸ்க்ரோல்ல ஓடிட்டு இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இந்த டேட் சர்க்குலரும் அது இருக்கு, அதே மாதிரி பிரேக்கப்பும் இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, எப்போ இது வந்து 29/5/2024 வந்து சிறப்பு ஒதுக்கீடுக்கு நடக்கும்னு சொன்னாங்க. இப்போ அந்த டீட்டெயிலா இதுலயே கொடுத்துட்டாங்க. அரசு கலைக்கல்லூரி தருமபுரி 2024-25 ஆண்டுக்கான இளநிலை பட்டப்படிப்புக்கான சேர்க்கை கலந்தாய்வு கீழ்காணும் அட்டவணைப்படி நடைபெற உள்ளது. மாணவர்கள் மின்னஞ்சல், குறுஞ்செய்தி, கல்லூரி இணையதளம் வழி அழைக்கப்படுவார்கள். ஓகேவா? ஸோ வந்து மெசேஜ் அனுப்புவாங்க, இமெயில் அனுப்புவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நான் நம்ம சேனல்ல போட்ட வீடியோஸ்ல கொடுத்த மாதிரியே இருக்கா, சொன்ன மாதிரியே இருக்கா? தரவரிசைப்படி அழைக்கப்பட்ட அனைவரும் அட்டவணைப்படி கலந்து கொள்ளலாம். ஓகேவா? தரவரிசைப்படி அழைக்கப்பட்ட, எந்த ரேங்க்ல இருந்து எந்த ரேங்க் வரைக்கும் சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு தான் வந்து மின்னஞ்சல், இமெயிலோ மெசேஜோ போகும். அவங்க நம்ம காலேஜினுடைய ஆடிட்டோரியத்துக்கு காலையில 10 மணிக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பு பிரிவு மாணவர் சேர்க்கைக்கான பாருங்க 6 கேட்டகரி இருக்கு. அந்த 6 கேட்டகரியை வந்து 29/5/2024 புதன்கிழமை கவுன்சிலிங் அந்த காலேஜ்ல நடக்க போகுது. அப்புறம் 30/5/2024 வியாழக்கிழமை இந்த சிறப்பு பிரிவு மாணவர்கள் யாராவது வராம ஆப்சென்ட் ஆகியிருந்தா அவங்க வந்து இந்த 30/5/2024 வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது அருமையான ஒரு தகவல். எல்லா காலேஜும் இது மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஆப்சென்ட்னு தான் சொல்லியிருப்பாங்க, இனி கலந்துக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எப்பவுமே வந்து சிறப்பு கவுன்சிலிங் வந்து முடிஞ்ச உடனே ரெகுலர் கவுன்சிலிங் ஆயிடும், ஜெனரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ அப்படி இல்லாம கொஞ்சம் டைம் இருக்கு. ஏன்னா 30/5/2024 வரை முடிஞ்சதுன்னா அடுத்தது பொது கலந்தாய்வு வந்து 10ஆம் தேதி தான், ஜூன் 10 தான் ஸ்டார்ட் பண்றதுனால டைம் இருக்குன்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளி இந்த மாதிரி சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான மற்றொரு வாய்ப்பு உடனே கொடுக்குறாங்க. ஒரு நல்ல விஷயம். அப்போ வேற மேற்கொண்டுனா இதுதான் அந்த காலேஜினுடைய வெப்சைட். ஏன்னா வெப்சைட் அட்ரஸ் தெரிஞ்சுதான் உள்ள போக முடியுங்கிறது இல்லை, பேர் கொடுத்து போய்க்கலாம். இந்த இதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்குறேன். அதே நேரத்தில் என்னென்ன கொண்டு வரணும்னு எல்லாமே அதில் சொல்லிட்டாங்க. ஓகேவா?
பாருங்க, சேர்க்கையின் போது சிறப்பு பிரிவின் கீழ் சேர்க்கைக்கு வரும் மாணவர்கள் தங்களுடைய சிறப்பு பிரிவு அசல் சான்றிதழை கட்டாயம் கொண்டு வரவும். நான் சொல்லியிருக்க முன்னாடியே அதே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 6 டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துலேயும் 3 காப்பி ஜெராக்ஸ் இருக்கணும். விண்ணப்ப படிவம் ஆன்லைனில் சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் காப்பி, அப்புறம் வந்து அசல் மாற்றுச் சான்றிதழ், ஓகேவா, ஒரிஜினல் டிசி, அப்புறம் வந்து அசல் +1 மற்றும் +2 மதிப்பெண் பட்டியல், அப்புறம் வந்து ஜாதி சான்றிதழ் அசல் மற்றும் நகல், ஆதார் அட்டை அசல் மற்றும் நகல், வங்கி கணக்கு புத்தக நகல், பாஸ்புக் உங்க பேர்ல இருக்கு இல்லையா, அது அதனுடைய ஃபர்ஸ்ட் பேஜ், அப்புறம் போட்டோ வந்து 4 போட்டோ இதுல எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. மாணவர் சேர்க்கை கட்டணம் உங்களுக்கு அட்மிஷன் ஓகே ஆச்சுன்னா கலை மற்றும் வணிகவியல் பிரிவு, அதாவது பிஏ ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ் இது மாதிரி கோர்ஸ் இருந்தாலும் சரி, பிகாம் சம்பந்தப்பட்ட கோர்ஸுக்கும் 2980 ரூபா ஃபீஸ். அதையும் எடுத்துட்டு போகணும். கவுன்சிலிங் போறப்ப அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆனா கட்ட சொல்லுவாங்க. அறிவியல் பாட பிரிவுகள், ஓகே, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்ல, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி இது மாதிரியான அறிவியல் பிரிவு பாடத்துக்கு வந்து 3000. பிகாம், சிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏக்கு வந்து 2100. சேர்க்கைக்காக வரும் மாணவர்கள் கண்டிப்பாக பெற்றோருடன் கலந்தாய்வில் கலந்து கொள்ள வேண்டும். இது பத்தியும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பல காலேஜுகள் வந்து பெற்றோரோட பேரண்ட்ஸோட வரணும்னே சொல்லியிருப்பாங்க. அவங்க கட்டாயம் கூட்டிட்டு போங்க. இல்ல பேரண்ட்ஸ் வேண்டான்னு சில காலேஜ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வேண்டியதில்லை. ஓகேவா? அடுத்த கட்ட கலந்தாய்வின் அட்டவணை பின்னர் அறிவிக்கப்படும். இதுக்கு மேல கிளியரா ஒரு சர்க்குலர் ஒரு காலேஜ் கொடுக்க முடியுமா அப்படின்னு தெரியல. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப கிளியரா சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்ப அந்த இடக்கீடு விவரம் எப்படி ஸ்பெஷல் கோட்டா வந்து பிரேக்கப் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. அட்டகாசமா கொடுத்துருக்காங்க. நிறைய காலேஜ் இது கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா 1644 சீட் வந்து இருக்குன்னு அர்த்தம். இதை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல மட்டும் இந்த காலேஜ்ல ஓசிக்கு வந்து 509 சீட்டு மொத்தமா எல்லா கோர்ஸும் சேர்ந்து. ஏன்னா இந்த சிறப்பு கோட்டால் இருக்கிறவங்க வந்து எந்த கோர்ஸ் வேணா எடுத்துக்கலாம். ஓகேவா? பிசிக்கலி சேலஞ்சு அல்லது வந்து என்சிசில இருந்தவங்க, அதுக்கு அல்லது ராணுவத்தினர், இது மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எந்த கோர்ஸ் வேணா எடுத்துக்கலாம். ஸோ அதனால அவங்க எந்த கோர்ஸ்க்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அது எது வேணா எடுத்துக்கலாம். ஓசிக்கு வந்து 509 சீட்டு, பிசிக்கு 436, இது மாதிரி கம்யூனிட்டி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து அலாட்மெண்ட் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா பாருங்க, எப்படி ஸ்பெஷல் கேட்டகரிஸ்க்கு வந்து எஸ்டிக்கு 17 சீட்டு மொத்தம், அப்புறம் டிஃபரெண்ட்லி ஏபிள்டுனா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 83 சீட் அலாட் பண்றாங்க. இந்த மொத்த சீட்ல அந்த பர்சன்டேஜ் படி எப்படி அந்த பர்சன்டேஜ்ங்கிறதையும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோல கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து 1644 3% 50 சீட்டு. என்சிசிக்கு வந்து ஏ சர்டிபிகேட் வாங்கி இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு சீட்டு தான். என்சிசில இருந்தா ஒண்ணுதான். எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆஃப் தமிழ்நாடு பசங்க பொண்ணுங்களா இருந்தா 6 சீட்டு. அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ல இருந்து வந்து தமிழ் மீடியம் சீட்டுக்கு வந்து 2 தமிழ் மீடியத்துல தான் சீட்டு கொடுப்பாங்க. அப்புறம் விடோ சன்னு டாட்டர் ஆஃப் பர்சனல் பிலாங்கிங் டு செக்யூரிட்டி போர்ஸ்ல, ஓகேவா, விடோவா இருந்தாலும் சரி, அல்லது வந்து செக்யூரிட்டி போர்ஸ்னா பாதுகாப்பு படை வீரர்களுடைய பசங்க பொண்ணா இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 சீட்டு. இதுதான் அலாட்மெண்ட். இப்ப அதுல டிஃபரெண்ட்லி ஏபிள்டு எல்லாம் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டல் சீட் வந்து 509. அதுல வந்து பிசி, எம்பிசிஎம் இது மாதிரி எல்லாம் கொடுத்துட்றாங்க. அப்புறம் வந்து அது பிசிக்கலி சேலஞ்சு வந்து எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ரவுண்ட் பண்ணி அந்த என்ன சீட்டுன்னு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது அழகா கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவிலையும் அதே மாதிரி எத்தனை சீட்டுங்கிறது கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பாருங்க 50 சீட் இருக்கு இல்லையா, உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த 80 சீட்டு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து மொத்தம் 49.32 சீட் வருது பர்சன்டேஜ் படி. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அந்த 3% அலாட் பண்றாங்க. அப்ப 50 சீட் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு மட்டும். ஸ்போர்ட்ஸ்ல நீங்க இருந்தீங்கன்னா சர்டிபிகேட்ல இருந்ததுன்னா அட்டகாசமா இதுலயே வாங்கிக்கலாம். ஓகேவா? புரியுது இல்லையா? ஸோ கிளியரா சொல்லியிருக்காங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா இவங்க வந்து ஓவரால் ரேங்க் லிஸ்ட் இன்னும் கொடுக்கல, அல்லது இந்த கேட்டகரி ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட்டும் அவங்க ரிலீஸ் பண்ணல. ஆனா யார் யாருக்கோ அவங்களுக்கு வந்து போன் பண்ணி அல்லது இமெயில் மூலமா சொல்ல போறேன்னு சொன்னதுனால அது மாதிரி வரும். இந்த காலேஜ்ல அப்ளை பண்ணவங்க நீங்க இந்த சிறப்பு ஒதுக்கீடு மாணவர்கள் கேட்டகரிக்குள்ள வரதாக இருந்தா போன் காலுக்கும் மெசேஜுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருங்க. கண்டிப்பா வரும். போன் உங்க கூடவே வச்சிருக்க, படுக்க போனாலும் சரி, எங்க போனாலும் சரி.